ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த காரப்பாடு இங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அங்க ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, 4 பக்கம் இருக்கும். அங்க ஒண்ணு இருக்கும், அங்க ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இங்க நம்மளுக்கு கேட் லெவல் கொடுத்துருந்தாங்க. கேட் லெவல்ல இருந்து எஸ்கவேஷன் 1.5 மீட்டர் எஸ்கவேஷனு ப்ளஸ் 20 சென்டி எஸ்கவேஷன் 1.7 எஸ்கவேஷன் வந்துட்டு 20 சென்டி எஸ்கவேஷன் வந்து இது ரோடு பேஸ் போடுறது. ரோடு பேஸ் போட்டோம் தெரியும், காம்பேக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பீஸ், இந்த பவுண்டரி லைன் வந்து கீழே வந்து இங்க இருக்கு பாருங்க. இதுல இங்க இருக்கு பாயிண்ட் வைக்க போது கிரிட். இந்த கிரிட்ல வந்து நம்ம செட் அவுட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். வில்லாவில் வந்து இந்த இடத்துல வந்து 225 கொடுத்துருக்கு. இது வந்து இங்க இருந்து வந்து இந்த பக்கம் வந்து 750 இருக்கு, 7.5. அது மாதிரி பின்னாடியில இருந்து பேக்ல இருந்து செட் அவுட் வந்து 340 இருக்கு. அங்க வந்து அங்க இருந்து வந்து 650 எவ்வளோ இருக்கு. ஓகேவா? இது ஆக்சிஸ் செட் அவுட்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏபிசிடி எஸ்டி வச்சு அந்த பக்கத்துல இருந்து 1 2 3 4 5 அதை மார்க் பண்ணுறோம். அதை மார்க் பண்ணிட்டு எல்லா லைன்டையும் மார்க் பண்ண பிறகு பாக்ஸ் செட் பண்ணுறோம். சிசிசி பாக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வில்லாவை மார்க் பண்ணும் போதே வந்து கரெக்டா இந்த பவுண்டரில இருந்து இங்க வந்து எவ்வளோ எஸ்கவேஷன், 750க்கு எஸ்கவேஷனு, இந்த செட் அவுட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ எஸ்கவேஷனு. இங்க வந்து நான் காம்பவுண்ட் வழியும் எஸ்கவேட் சேர்த்து பண்ணிட்டேன். ஏன்னா கேப் வந்து 2 மீட்டர் தான் கேப் இருந்தது. அந்த பக்கத்துலயும் வந்து 2 மீட்டர் தான் கேப் இருந்தது. அதனால வந்து காம்பவுண்ட் வாலையும் சேர்த்து எஸ்கவேட் பண்ணிட்டு காம்பவுண்ட் வாலும் பண்ற மாதிரி இந்த ஏரியாவில இருந்து அது வரைக்கும் காம்பவுண்ட் வால் பிளஸ் வில்லா எல்லாத்தையும் பார்க்கலாம்.